ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜினி குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கிச்சனை எப்படி டீப் கிளீனிங் செய்யாமல் மெயின்டைன் பண்ணலாமென்ற டிப்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களில் எல்லாருக்கும் கிச்சன் எப்பயுமே பார்க்கும்போது நீட்டாகவும் அழகாக இருக்கணுமென்றும் ஆசைப்படுவோம். அதுக்காக டெய்லி கிச்சனை க்ளீன் பண்ணி கொண்டு இருக்க முடியாது. கிழமையில் ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கிற டைமில் நாங்கள் சும்மா இருக்கணுமென்று நினச்சா சும்மா தான் இருப்போம். ஆனால் கொஞ்சம் வேலை செய்வோம்னு நினச்சா கட்டாயம் நாங்கள் வேலை செய்வோம். இப்போ அப்படி நாங்கள் இந்த கிச்சனையும் மெயின்டைன் பண்ணினோம்னால் எங்களுக்கு டீப் கிளீனிங் கண்டதுக்கே கதையே இருக்காது. இப்போ பார்த்தீங்களென்றால் இது அந்த டீக்குரிய பொருட்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த கபர்ட். இப்போ இந்த கிச்சன் முழுவதுமே க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் ஒரு க்ளீனர் ஒன்று ரெடி பண்ணுறது. கொஞ்சமாக வினிகர் எடுத்திருக்கிறேன், கொஞ்சமாக பாத்திரங்களை ஒரு சோப் எடுத்திருக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன், எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இந்த கபர்ட்டில் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் இது போல் மேஜிக் பொஞ்ச் எல்லாருக்குமே தெரியும். இந்த பொஞ்சை வச்சு நீங்கள் நல்லா வடிவாக தேய்ச்சி துடைச்சி விடலாம். அல்லது நீங்கள் ஒரு மைக்ரோஃபைபர் க்ளோத் வச்சும் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டீங்களென்றால் அதில் இருக்கக்கூடிய கரைகளோ அதில் இருக்கக்கூடிய அந்த டீ காஃபின்ற அந்த கரைகளோ இல்லாமல் போயிடும். நான் பார்த்தீங்கன்றால் இந்த கபர்ட்டில் ஒரு பிளாஸ்டிக் மேட் ஒன்று விரிச்சேன். இப்போ அந்த மேட்டையும் நல்லா இந்த ஸ்ப்ரேயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மேஜிக் பொஞ்சால் துடைச்சி விட்டுட்டேன். இப்போ இந்த மேட்டும் எனக்கு க்ளீன் ஆகிட்டுது. இப்போ இந்த கபர்ட் பகுதியும் எனக்கு நல்லா க்ளீன் ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்களென்றால் இதில் இருந்த பொருட்களையும் நான் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு அதில் ஏபிசி மோல்ட் இருந்தது, சுகர் இருந்தது. இப்போ அந்த 2 போத்தலையும் நல்ல வடிவாக ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டுட்டேன். அதே போல் இந்த ஸ்டாண்டையும் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டு இப்போ நான் எடுத்த பொருட்களை அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்படி அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நின்று பார்த்தவண்டால் எங்களுக்கே எங்களோட கண்ணை நம்ப முடியாமல் இருக்கும். அவ்வளவுத்துக்கு நல்ல அழகாகவும் அந்த இடம் நீட்டாகவும் இருக்கிறத நாங்களே பார்த்து கொள்ளலாம். கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் நாள் பார்த்து தான் செய்யணுமெண்டில்லை. எங்களுக்கு எப்போயெல்லாம் டைம் கிடைக்கிறோ அப்போயெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டோம்ண்டாலே இந்த மாத கடைசியில் அல்ல மாத தொடக்கத்தில் எல்லா மாதத்தின் நடுவில் இந்த கிச்சனை டீப் கிளீனிங் செய்யணுமென்ற தேவையே எங்களுக்கு இருக்காது. இப்போ 2ஆவதாக நான் க்ளீன் பண்ண போகிற இடம் பார்த்தீங்களென்றால் அந்த மசாலா ஐட்டங்கள் வைக்கக்கூடிய அந்த இடம்தான். எல்லாருக்குமே தெரியும் மசாலா ஐட்டங்கள் வைக்கக்கூடிய இடம். நாங்கள் டெய்லி தான் துடைச்சாலும் அது எங்கே இருந்து அதில் இருந்து எங்களுக்கு அந்த மசாலா கரைகள் எல்லாம் படியுதோ எங்களுக்கே தெரியாது. ஆனால் இப்போ தான் க்ளீன் பண்ண எடுத்தாலும் அந்த இடம் கரையாகவே தான் இருக்கும். ஆனாலும் கட்டாயம் அந்த மசாலா வைக்கக்கூடிய அந்த கபர்ட் பகுதியில் ஒரு பேப்பரோ அல்லது இது போல் ஒரு பிளாஸ்டிக் மேட்டோ விரிச்சிட்டோம்னால் எங்களுக்கு அந்த கபர்ட்டை எப்பயுமே புதுசு போல் நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பார்க்கும்போது எங்களுக்கு அதில் அந்த மசாலா கரைகளெல்லாம் படிஞ்சிருந்தால் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது நான் மட்டுமில்லை, நிறைய பேருக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணி அனுபவம் இருக்கலாம். அதுக்கான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அல்லது ஏதாவது ஒரு மெட் ஒன்று நீங்கள் அதை விரித்து விட்டீங்கன்னா எப்பயுமே அந்த இடத்த மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். அதை விட பார்த்தீங்களென்றால் எப்போ நாங்கள் இந்த கபர்ட்டுகள் க்ளீன் பண்ணினாலும் அதில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த போத்தலையும் நாங்கள் கட்டாயம் க்ளீன் பண்ணணும். இது போல் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம்னால் எங்களுக்கு அந்த இடம் எங்களுக்கு எப்பயும் நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். நாங்கள் சில வேளையில் அந்த கபர்ட் பதியை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பொருட்கள் அந்த போத்தல்களை நாங்கள் க்ளீன் பண்ண விட்டுட்டோம்னால் எங்களுக்கு க்ளீன் பண்ணினதே வேஸ்ட்டாக போயிடும். திருப்பியும் அந்த மசாலா கரைகளெல்லாம் எங்களுக்கு அதிலேயே படிஞ்சிடும். என்னுடைய கிச்சன் என்ன மாதிரி என்று பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் இங்கே பேக்கிங் வேலைகள் செய்து கொண்டே இருப்பேன். எனக்கு ஆர்டர் வந்தாலும் சரி அல்லது நான் வீட்டுக்காகவும் சரி நான் அதிகமாக பேக்கிங் வேலைகள் என்னுடைய கிச்சனில் நான் கட்டாயம் செய்வேன். அதால் இந்த கேக் ஐட்டங்கள் செய்யும்போது இந்த ஐசிங் இந்த கலர் கூட எனக்கு இந்த கபர்ட் வழியை பிறளறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்களென்றால் ஓப்பன் செல்ஃப்
இந்த ஓப்பன் செல்ஃப் எல்லாருக்குமே தெரியும். எப்படித்தான் நாங்கள் துடைச்சி மெயின்டைன் பண்ணினாலும் அந்த டஸ்ட் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கிழமையில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்களென்றால் நான் இந்த சேம் லிக்விட் தான் அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மைக்ரோஃபைபர் க்ளோத் அல்லது ஒரு பொஞ்சால வந்து துடைச்சி விடுவேன். ஆனால் துடைக்கும் போது எல்லா பொருட்களையும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த பொருட்களையும் துடைச்சிட்டு அந்த செல்ஃபையும் துடைச்சிட்டு திருப்பியும் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். இப்படி கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்கோ. மாதத்தில் நீங்கள் ஒருக்கா டீப் கிளீனிங் செய்ய வேண்டிய தேவையே உங்களுக்கு இருக்காது. ஆனால் ஒரு வீடண்டாலும் சரி அல்லது கிச்சன் அண்டாலும் சரி டீப் கிளீனிங் செய்கிறது சரியான ஒரு கஷ்டம். எல்லா பொருட்களையும் எடுத்து கீழே வச்சுட்டு எங்களோட டைமையும் வந்து நாங்கள் மினக்கெடுத்தி எங்களுடைய உடம்பையும் வருத்தி நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டி வரும். ஏனெண்டா மாதத்தில் ஒருக்கா நாங்கள் டீப் கிளீனிங் பண்ணுறேன்டா அதில் அதிகப்படியான மசாலா பொருட்கள் அதிகப்படியான எண்ணெய் பிசுக்குகள் எல்லாம் படிஞ்சிருக்கிறபடியாக கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ண வேண்டி வரும். ஆனால் கிழமைக்கு கிழமை நாங்கள் இப்படி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னால் நாங்கள் இவ்வளவுத்துக்கு கஷ்டப்பட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே எங்களுக்கு இருக்காது. இப்போ பார்த்தீங்களா நான் இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு தான் நான் இப்போ இந்த கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்களென்றால் அவ்வளவா எனக்கு எந்த ஊத்தையோ டஸ்ட்டுகளோ இல்லை. ஏனெண்டா வந்து நான் டெய்லியும் வந்து துடைப்பேன். அதை விட நாங்கள் டெய்லி துடைக்கிறத விட கொஞ்சம் கிழமைக்கு ஒரு காலண்டால் இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய டஸ்ட்டுகள் இந்த எண்ணெய் பிசுக்கு ஏனெண்டா அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உப்பு ஜாடியோ அல்லது இந்த ஸ்டாண்டோ இதில் நாங்கள் என்ன பொருட்களை வச்சாலும் அந்த இடத்துலையும் எங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும். இதை நாங்கள் கிழமையில் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டோம்னால் எங்களுக்கு எப்பையும் அதை நீட்டாகவும் புதுசாகவும் மெயின்டைன் பண்ணலாம். இதை விட பார்த்தீங்களா இப்போ மாதத்துலேயே ஒரு கால் நாங்கள் இந்த பொருட்களை கூட துடைக்கிறேன்டாலும் அதில் அதிகப்படியான எண்ணெய் வந்து டெய்லியும் சமைக்கும் போது பட்டு கொண்டிருக்கும். பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்ன இது கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணினாலும் எண்ணெய் பிசுக்காகவும் ஒரே டஸ்டாகவும் ஒரே மசாலாவின் அந்த கலர்கள் எல்லாம் பிரண்டிருக்கண்டு நாங்களே ஃபீல் பண்ணுவோம். அதுபோல தான் பார்த்தீங்களென்றால் இந்த எண்ணெய் போத்தல் இந்த சின்ன சின்ன மசாலா பொருட்கள் இருக்கக்கூடிய இந்த போத்தல்கள் எல்லாம் அப்பப்போ கிழமையில் ஒரு தடவை நான் இந்த சேம் லிக்விட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் போத்தலை கூட நான் துடைச்சி விட்டு விடுவேன். ஆனால் பார்க்கும்போது எப்பயுமே புதுசு போல தான் எனக்கு இருக்குது. ஏனெண்டா நான் வந்து கிழமையில் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதால அட்லீஸ்ட் நீங்கள் கிழமையில் ஒரு தடவை உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருந்தால் 2 கிழமைக்கு ஒரு தடவை நீங்கள் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்க. உங்களோட கிச்சன் வந்து எவ்வளவு நீட்டாக இருக்குது. உண்மையில் எனக்கு கூட தெரியாது கிச்சனை வந்து இப்படி க்ளீன் பண்ணினால் நாங்கள் டீப் க்ளீனிங் செய்யாமலே எங்களோட கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணலாம்ண்டு. நான் கூட நிறைய வீடியோஸுகள் பார்த்த பிறகு தான் நான் செய்து பார்த்தேன். உண்மையில் அந்த வீடியோவில் பார்த்தேன்னா அத்தனையும் 100க்கு 100% உண்மை. நான் வந்து என்னுடைய கிச்சன் இந்த கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி இந்த கிச்சனாக இருந்தாலும் சரி என்னுடைய கிச்சன் வந்து புது கிச்சன். ஆனால் நான் யூஸ் பண்ண தொடங்கி 4 வருஷம் ஆச்சுது. ஆனால் கூடுதலாக என்ற கொமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கேட்கணும் அக்கா உங்களோட கிச்சன் வந்து நீட்டாக இருக்குது உங்களோட கிச்சன் வந்து புதுசாண்டு. ஆனால் எந்த கிச்சன் வந்து 4 வருஷம் நான் வச்சு யூஸ் பண்ணுற கிச்சன். இந்த கிச்சனில் வந்து அதிகப்படியான பேக்கிங் வேலைகள் வந்து நான் செய்வேன். அவ்வளவுத்துக்கு இந்த கிச்சனில் வந்து நான் ஓவன் போடுவேன். அதை விட நிறைய சமையல்கள் நான் செய்வேன். டெய்லியும் வந்து நான் சமைக்கிறதால பிள்ளைகளுக்கு வந்து பேக்கிங் ஐட்டம் செய்கிறதோ அல்லது வீட்டுக்கு வந்து நான் சமைக்கிறதோ அல்லது விசிட்டர்ஸ் வாரதோ அத்தனைக்கு நான் வீட்டில் தான் நான் செய்வேன். ஒரு சின்ன ஃபங்க்ஷன் என்றாலும் நான் வீட்டில் தான் அந்த சமையல் வேலையெல்லாம் செய்து கொள்ளுவேன். அதாலேயும் என் கிச்சன் வந்து நான் இப்படி கிழமை நான் க்ளீன் பண்ணுறதால எப்பயுமே என்னுடைய கிச்சன் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் என்னொன்று பார்த்தீங்களென்றால் அதிகப்படியான அழுக்கும் இந்த மசாலா பொருட்களின் கலரும் இருக்கிறதே இந்த சிங் பகுதி தான். எப்பயுமே நான் இந்த ஒரு ப்ரஷ் கொண்டு வச்சு இந்த சிங்கை வந்து தேய்ச்சி நான் கழுவுவேன். கிழமையில் ஒரு நாளைக்கு இந்த சேம் லிக்விடை யூஸ் பண்ணி
இந்த கிச்சன் கபர்ட் பகுதியையும் நான் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுருவேன். இப்படி நான் கிழமை இந்த ஸ்ப்ரேயை யூஸ் பண்ணி நான் துடைச்சி விடுறதால என்னுடைய கிச்சனின் கபர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ 1 மாதம் துடைக்காம விட்டுட்டேன்னால் இந்த கபர்ட்டை பார்க்கவே முடியாது, அவ்வளவுத்துக்கு அழுக்காகிரும். அதே போல் பார்த்திங்கன்னா கிழமையில் ஒரு நாளைக்கு நான் ஒரு 1/2 கப் பேக்கிங் சோடா என்னுடைய சிங்குக்குள்ளே நான் போடுவேன். போட்டுட்டு 1 கப் அளவில் நான் வினிகர் ஊற்றிடுவேன். ஊற்றினா பாருங்க இவ்வளவுத்துக்கு பொங்கி எங்களுக்கு வருகுது. இதுக்கு பிறகு நான் நல்லா கொத்தி தண்ணி 1 கேட்டல் வந்து ஊற்றி விட்டுருவேன். இது டெய்லியும் நான் செய்ய மாட்டேன். இது கிழமையில் ஒரு நாள் நான் செய்யாமல் இது விட்டதே இல்லை. இப்படி மெயின்டைன் பண்ணுறதால எனக்கு எந்த விதமான பூச்சி தொல்லையோ எலி தொல்லையோ எதுக்குமே எனக்கு இல்லை. இந்த கிச்சன் அவ்வளவுத்துக்கு நீட்டாக நான் மெயின்டைன் பண்ணுறேன். சில பேர் யோசிப்பியல் என்னடா இது கிச்சன் சமைச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும்தானே, ஏன் இந்த கிச்சனில் இவ்வளவு டெக்கரேஷன் சாமானெல்லாம் வைக்கிறா, இவக்கு சில வேளையில் பைத்தியம், சில வேளையில் மண்டை பழுதண்டு கூட எனக்கு ஒரு கொமெண்ட்ஸ் வந்தது. உண்மையில் பார்க்க எனக்கு அது சிரிப்பாக தான் இருந்தது, ஆனால் உண்மையில் கோவம் பெறையில். ஏனெண்டா கிச்சனை இவ்வளவுத்துக்கு நான் டெக்கரேஷனாக வச்சிருக்கிறேன்னா மண்டை பழுதண்டு எழுதி இருந்தது. உண்மையில் இது வரைக்கும் நான் சனல் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு எனக்கு வந்த கொமெண்ட்ஸ் இதுதான் ஒரு பேட் கொமெண்ட்ஸாக இருக்கும். அது ஏன் அப்படி எழுதினவியலண்டு உண்மையே எனக்கு தெரியலை. எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாத்தான் இருந்தது. ஓகே என்ன செய்வோம் என்று சொல்லி போட்டு விட்டுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் வேலை செய்கிறது எங்களோட மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். அது எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்களோ எனக்கு தெரியாது, நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனண்டா இப்போ பிரச்சனை இல்லாத மனுஷரே கிடையாது, யோசனை இல்லாத மனுஷரே கிடையாது. அப்படி என்றால் கடவுளாகத்தான் இருக்க வேணும். ஆனால் சில வேளையில் ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது ஒரு கவலை என்ன இருந்தாலும் இந்த கபாட்டில் இருக்கக்கூடிய அந்த உடுப்பை எடுத்து திருப்பி மடித்து வைக்கிறது, மற்றது இந்த கிச்சனில் சின்ன சின்ன க்ளீனிங் வேலை செய்கிறது, அல்லது இந்த இன்டோர் பிளான்ட் எல்லாத்துக்கும் அந்த காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விடுறது, தண்ணி ஊற்றுறது, தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறது, அப்படியான வேலையெல்லாம் கட்டாயம் செய்து பாருங்க. மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆன மூட்டுக்கு போயிடும். ஏனண்டா எப்பயுமே நாங்கள் ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறோமா இருந்தால் மைண்டு அதுலேயே எங்களுக்கு போயிடும். கொஞ்ச நேரம் அவ்வளவுத்துக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கலாம். வீடும் எங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதை விட நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்த நாங்கள் என்று கூட எங்களுக்கு தோணாது. அவ்வளவுத்துக்கு ரிலாக்ஸாக எல்லாத்தையுமே செய்து முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிழமையில் ஒரு நாளைக்கு நான் இதில் இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கிறேன். இந்த இன்டோர் பிளான்ட் இருக்கிற இடத்தையும் நான் இந்த சேம் லிக்விட்டை ஸ்ப்ரே பண்ணி நல்ல வடிவாக துடைச்சி விட்டுருவேன். அதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். எப்பயுமே நான் என்னுடைய கிச்சனையோ அல்லது என்னுடைய ஹோலையோ அல்லது ரூமையோ க்ளீன் பண்ணினா எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு அந்த வாசல் கதவு கிட்ட நின்று பார்த்து கொண்டே இருப்பேன். இந்த கிச்சன் இந்த ரூம் இந்த ஹோல் எப்படி இருக்குதுன்ட்டு அப்படி பார்க்குறது எனக்கு ஒரு விருப்பம். அதே போல் தான் இன்றைக்கும் இந்த கிச்சனை நான் க்ளீன் பண்ணி போட்டு இந்த கதவு கிட்ட நின்று பார்த்தேன் நான் இவ்வளவுத்துக்கு இருக்குன்ட்டு. ஆனால் உண்மையில் எனக்கு இந்த கிச்சனை பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாகவும் நல்ல பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்தது. கிச்சனை நான் இப்படி வச்சிருக்கிறேனோண்டு எனக்கே உண்மையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதே போல் நீங்களும் கஷ்டப்பட்டு மாதத்துல ஒருக்கா க்ளீன் பண்ணி உங்களுக்கு வேலையை பெருப்பிக்காமல் உங்களுக்கு டைம் எப்போ எல்லாம் கிடைக்குதோ அந்த நேரம் கிச்சன் மட்டுமில்லை நீங்கள் ஹோலோ ரூமோ எந்த இடம் வந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி கொள்ளலாம். இப்படி க்ளீன் பண்ணுறதால பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். கஷ்டப்பட்டும் நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுபோல் என்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை சேரும். ஓகே, பபாய்.